உனக்கு குழந்தை பெற்ற வக்கில்லைனாக்கா எல்லாரையுமே பெற்றுக்க வேண்டாம் சொல்லுவியா நீ? ரீசெண்டாக நான் போஸ்ட் பண்ண அந்த வீடியோவில் நீங்கள் உங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு ஒன்றும் பார்த்துக்க வேண்டாம் அப்படின்னு நான் சொன்னது நிறையா பேருக்கு தப்பாக கன்வே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். உங்களோட குழந்தைங்கள நீங்கள் பார்த்துக்கிறது, அவங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அவங்கள வளர்க்குறது, அவங்கள படிக்க வைக்கிறது, பாசம் காட்டுறது, இது எல்லாமே சாக்ரிஃபைஸ் கிடையாது. அது உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா நீங்கள் விருப்பப்பட்டு தான் ஒரு குழந்தைய இந்த பூமிக்கு கொண்டு வரீங்க. அப்படி இருக்கும்போது அந்த குழந்தைய பார்த்துக்கிறது உங்களோட கடமை. நான் ஏன் இதை சாக்ரிஃபைஸ்குள்ளே கொண்டு வராதீங்கன்னு சொல்கிறேன்னா, ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து அவங்க பசங்கக்கிட்ட நான் தான் உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன், நான் தான் உனக்கு சோறு போட்டேன், நான் எனக்கான வாழ்க்கையே வாழாமல் நான் உனக்காக தான் வாழ்ந்தேன், இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்கல்ல. இதைத்தான் நான் பிரச்சனைன்னு சொல்கிறேன். இதெல்லாம் ரெஸ்பான்சிபிலிட்டியாக பார்க்காம சாக்ரிஃபைஸ்னு பார்க்குறதுனால தான் இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க. அண்ட் கிட்ஸ் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்குன்னு ஒரு ஹாபி, பேஷன், இன்ட்ரெஸ்ட் இப்படி எதுவுமே வச்சுக்காதனால அவங்களோட விருப்பங்களை சில நேரம் அந்த குழந்தைங்க கிட்ட திணிக்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து அந்த பிள்ளைக்கு வந்து கிட்டார் கற்றுக்கணுன்னு ஆசையாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு வந்து ஹிந்தி கிளாஸில் கொண்டு போய் சேர்ப்பீங்க. இந்த மாதிரி தான் பீயிங் அ பேரண்ட் இஸ் அ பார்ட் ஆஃப் லைஃப். அண்ட் வந்து பேரண்ட்ஸ் கிட்ஸ் ரெண்டு பேருக்குமே இண்டிவிஜுவல் லைஃப்னு ஒன்று இருக்குது. இந்த மாதிரி நான் உனக்காக தான் சாக்ரிஃபைஸ் பண்ணேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால அந்த பிள்ளைங்களுக்குமே அது கில்ட் ட்ரிப் ஆகி, ஐயோ அம்மா நமக்காக தான் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம நோவே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட முக்கியமான லைஃப் டிசிஷன் இருக்கும்ல, அதாவது கெரியரு, லைஃப் பார்ட்னர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேரண்ட்ஸ்க்காக இவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணிடுறாங்க. இவங்க நாளைக்கு வளர்ந்து பேரண்ட்ஸ் ஆகும்போதும் இவங்களோட பசங்களுக்கும் நாளைக்கு இதையே தான் பண்ணுவாங்க. ஸோ இப்படியே ஒன்று போயிட்டுருக்குல்ல, இதைத்தான் நீங்கள் பிரேக் பண்ணுங்கள், ஸ்டாப் பண்ணுங்கள் நான் அந்த வீடியோவில் சொன்னேன். இந்த வீடியோன்னு இல்லை, பொதுவாகவே நான் போஸ்ட் பண்ணுற எந்த வீடியோவாக இருந்தாலும் உங்களுக்கு நான் சொல்கிற விஷயங்களில் கருத்துக்களோ இல்லைனா முரண்பாடோ இருந்தால் நீங்கள் அதை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். நம்ம அந்த விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணலாம். அப்புறம் இந்த கமெண்ட்டில் வந்துட்டு என்னை பர்சனல் அட்டாக் பண்ணுறது, பாடி ஷேமிங் பண்ணுறது, பேட் வேர்ட் யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து என்ன அஃபெக்ட் பண்ணாது. இன்ஸ்டெட் நீங்கள் யார், நீங்கள் எந்த மாதிரி ஒரு கேரக்டரு, உங்களை உங்கள் அம்மா அப்பா எப்படி வளர்த்துருக்காங்கன்றது தான் உங்களோட கமெண்ட்டில் தெரியுது.